வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்டில சாங் சீரிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு பிடிச்ச இளையராஜா சாங், ஏஆர் ரஹ்மான் சாங், தேன்கினம் பாடல்கள் இந்த மாரி ஒரு செட் ஆஃப் எபிசோட்ஸ் நான் போட்டுட்டே வந்தேன். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச சாங்ஸில சொல்ல போறது, எனக்கு பிடிச்ச விஜய் சாங்ஸ். ஸோ விஜய் சாங்ஸ்ன்னு வரப்போ, இப்போ சாங்ஸோட ட்ரெண்டு அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு மாஸ் சாங்கு அந்த மாரி தளபதி அப்படி ஒரு பாட்டு வருது. அதுக்கப்புறம் வாத்தி கம்மிங் அந்த மாரிலாம் வருதுல்ல. ஸோ இந்த இது இல்லாம ஒரு 90ஸ்ல நம்ம கேட்ட சாங்கு அந்த மாரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டிங்கன்னா, அப்போ வந்து எப்படி இருக்கும்னா, விஜய் மூவிஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஐ திங்க் திருமலைக்கு முன்னாடி வரையும் ஒரு கொஞ்சம் வேற மாரி இருக்கும். லைக் ஒரு ஃபேமிலி மூவியாவோ அல்லது ஒரு லவ் மூவியாவோ அந்த மாதிரி அப்போ வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு அக்கா, அம்மா அந்த மாரி இருக்கவங்கலாம் விஜய் மூவினா பார்ப்பாங்க. வீட்லயும் ஏதாவது ஒரு சேனல்ல படம் போட்டாங்க அப்படின்னா, விஜய் படம்னா உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாரி ஒரு மூவிஸா இருக்கும். லைக் இப்பயும் அப்படி இருக்கும். பட் அப்போ வந்து ரொம்பவே ஆக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா மோர் ஆஃப் ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்த ஒரு டைம் பீரியட்ல இருக்கிற விஜய் சாங்ஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாங்கா எனக்கு பிடிச்சது நான் சொல்லணும் அப்படின்னா, "என்ன அழகு எத்தனை அழகுன்னு" ஒரு சாங்கு. ஐயோ! படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. சிவலட்சுமியும் லவ் டுடே ஆமா. லவ் டுடே சிவலட்சுமியும் விஜயும் வருவாங்க. ஸோ அந்த பாட்டு. அதில வந்து "நான் கொண்ட ஆசை எல்லாம் நான்காண்டு ஆசைதான், உறங்கும் பொழுதும் ஒலிக்கும் அடி உன் கொலுசின் ஓசைதான், இன்றேதான் பெண்ணே உன் முதல் பார்வை நான் கண்டேன், கை தொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன், மகாராணியே மலர்வாணியே இனி என்னாவி உன்னாவியே, என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே." ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, எல்லோரும் அப்படியே குரூப் டான்ஸரோடு சேர்ந்து டங்கு டங்குன்னு ஆடிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போல்லாம் லைக் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு அதை எக்ஸாக்டாக சொல்ல தெரில. பட் அந்த டைமில் இருந்த சாங்ஸுக்கும் இந்த டைமில் இப்போ இருக்கிற சாங்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுலலாம் எனக்கு இந்த லிரிக்ஸ்லாம் எனக்கு எப்பயுமே எனக்கு இந்த பாட்டை நான் யோசிக்கலையும் எனக்கு என்ன அழகு எத்தனை அழகுன்னு வராது. நான் கொண்ட ஆசை எல்லாம் தான் வரும். எனக்கு அந்த அளவுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து அப்படியே அதை திரும்ப திரும்ப கேட்டு மைண்ட்லேயே ஏறிடுச்சு. ஸோ இதே படத்தில் வந்து அந்த "ஏன் பெண்ணென்று பிறந்தாய்" அது வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஃபேவரட் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அந்த டைமில் டீனேஜில் இருந்தவங்க அல்லது ஒரு மிடில் ஏஜில் இருந்தவங்களுக்குலாம், நான் அப்போ கொஞ்சம் குட்டியாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த சாங் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஸ்கூல் நோட்டு அதிலெல்லாம் லைக் ஸ்கூலில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நோட்லலாம் விஜய் ஒரு ரோஸ் வச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி ஃபோட்டோஸு, அஜித் வந்து ஒரு அவரும் ரோஸ் தான் வச்சுட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறையா வரும் இல்லையா? அந்த டைம் பீரியடில் வந்து ஒரு லவ் சாங் இது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டே இருப்பார். அது கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். "ஏன் பெண்ணென்று பிறந்தாய்" அந்த சாங்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதுன்னா, "சொல்லாமலே யார் பார்த்தது" அந்த சாங். அது வந்து என்னென்னா, எனக்கு அந்த படமே ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல, ரொம்ப இப்பயுமே எனக்கு கேடிவி இங்கே இல்ல. பட் கேடிவியில் அந்த படம் போட்டால் நான் வந்து உட்காந்துருவேன். எப்படி நம்ம இப்போது நெட்ஃப்ளிக்ஸ்லாம் படம் போட்டால் ஒரு ஏதாவது பாப்கார்ன் எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ட்ரெண்ட் இப்போ செட் ஆயிடுச்சோ, எனக்கு கேடிவியில் அந்த படம் போட்டால் நான் பாட்டுக்கு முறுக்கு தட்டை சீடன்னு எடுத்து வச்சுட்டு உட்காந்து நான் பாட்டுக்கு பார்த்துட்ருப்பேன். 8 மணிக்கு போட்டான்னா அது முடிகிற வரை எனக்கு பார்ப்பேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படம் "பூவே உனக்காக". ஸோ அதில் "சொல்லாமலே யார் பார்த்தது" வந்து அது 2 தடவை வரும். 2 தடவையும் 3 தடவையும் வரும் அந்த பாட்டு. அது ரொம்ப பிடிக்கும். "சொல்லாமலே யார் பார்த்தது, நெஞ்சோடுதான் பூ பூத்தது, மலை சுடுகின்றதே அடி இது காதலா, தீ குளிர்கின்றதே அடி இது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதாம்." ஸோ இதில் எனக்கு ஞாபகம் இருக்க லிரிக்ஸ்ன்னு பார்த்தா, "உலக அதிசயத்தில் உன்
ஒன்று கூடியதை நம் காதலா ஆன்னு இழுத்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு கோவில்னு நினைக்கிறேன். மைசூரில் இருக்க ஒரு டெம்பிளா அந்த மாதிரி எதுலேயோ சுற்றி சுற்றி ஓடி ஓடி எடுத்துகிட்ருப்பாங்க. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதே மாதிரி ஒரு கேடிவி மூவியில் வர ஒரு கேடிவி பாடல்னு பார்த்தா உன் பெயர் சொல்ல ஆசைதான். ஸோ அந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு ஒரு மூவி ஒரு ஐ திங்க் பாராசைட்டா ஏதோ ஒரு மூவி வந்து இந்த படத்துலேருந்து எடுத்தது தான் அப்படிலாம் சொல்லி போட்டுட்ருந்தாங்க. ஸோ அந்த மூவியும் ரொம்ப 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 என்டர்டெய்னிங்காக இருக்கும். லைக் நம்ம ரொம்ப யோசிக்காமல்லாம் படம் பார்த்துட்டு இருந்த காலங்கள்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துலேயே ரிவ்யூ, ஃபஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ, செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ, படம் ஸ்லோவாக இருக்குது, படம் ஸ்பீடாக இருக்குது, இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த டேரக்டர் அப்படி பண்ணியிருக்கலாம், அந்த அளவுக்குலாம் நம்ம மண்டை யோசிக்காமல் படம் பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு படம் அது. ஸோ எனக்கு இப்போயுமே அந்த படம் பார்த்தா ஒரு ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். எமோஷ்னலாலாம் இருக்கும். கடைசியாக வந்து லாஸ்ட்டாக இந்த பாட்டை அவங்க பாடையில் அந்த பொண்ணு அந்த ஹீரோயின் வந்து மோட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன். அதை தட்டி விட்டுட்டு அவங்க அக்காவோடதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே டொய்ங்கின்னு ஓடி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். ஸோ இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பிடிச்ச பாட்டுன்னா இவ்வளோ பழசு இல்லை, பட் கொஞ்சம் பழசுன்னு எடுத்துக்கிட்டால் திருமலை படத்தில் அழகூரில் பூத்தவளே அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இந்த படம் வரையுமே திருமலை வரையுமே இந்த மாதிரி ஒரு மெலோடி சாங்கு, ஒரு லவ் ட்ராக்கு இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் விஜய் படத்தில். அதுக்கப்புறமா தான் கில்லி வந்ததுக்கப்புறம் நினைக்கிறேன், அந்த அப்படி போடு அந்த சாங் வந்ததுலேருந்து அந்த மாதிரி சாங்கு எல்லா படத்துலேயும் அப்படி ஒரு சாங், அப்படி போடு மாதிரி ஒரு சாங்குன்ற மாதிரி அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு. அது வரையும் இந்த மாதிரி ஒரு மெலடியாக அது ஒரு மாதிரி நல்லா ரொமான்டிக்காக ஒரு மாதிரி நல்லா ஒரு சாங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப அந்த மாதிரி விஜயோட அந்த லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சு பார்த்த படம்னா எனக்கு தெரி தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு அந்த படம் நான் தியேட்டரில் பார்த்தேன். எனக்கு பார்த்தப்பே தான் ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப பழைய விஜயை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் அது எல்லாமே கலந்துருக்கும். பட் அந்த உன்னாலே என் ஜீவன் அந்த மாதிரி ஒரு மெலடி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு விஜய் மூவியில் வந்து தெரிக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லணுன்னா பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா, இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். இப்போயும் நான் அடிக்கடி கேட்பேன். அது ஒரு மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்லோவாகவும் இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த படமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி பார்த்தது சரியாக ஞாபகம் இல்லை, பட் இந்த ஆன்டி ஹீரோ அந்த கான்செப்ட்லாம் இந்த படத்தில் தான் இருக்கும். விஜயே வில்லனாகவும் இருப்பார், ஹீரோவாகவும் இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த படம். இந்த சாங் வந்து இப்போயுமே கேட்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து தோளில் நீ தூங்கு உன் தூக்கம் நானாவேன், உன்மேல் பூ விழுந்தாலும் என் உள்ளம் பொன்னாவேன், உன்னோடு நான் வாழ்ந்தால் மரணத்தில் பயமில்லையே. ஸோ இப்படிலாம் வரும். இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா இந்த மூவி பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். விஜய், தேவயானி, ரம்பாலாம் வருவாங்க. ஸோ இந்த படம் வந்தாலே கேடிவியில் இந்த மதியானம்லாம் போடுவான் சாட்டர்டே சண்டேஸில், எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க இந்த படத்தை. மோஸ்ட்லி எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, நான் இந்த மாதிரி எல்லோரும் ஒரே ஃபேமிலி ஆடியன்ஸாக, அதுவும் பெண்கள் ஆடியன்ஸாகவே இருப்போம். அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து எல்லா பாட்டுமே ஐ திங்க் நல்லாயிருக்கும். அதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எதுன்னா, உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே, காதல் 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 காதல், உனக்குள்ளே நான் என்னை தொலைப்பது அதுதான் அன்பே, காதல் காதல், இந்த வார்த்தைக்கு ஒரு வித அர்த்தம் இல்லாதது காதல். அதில் வந்து அந்த ஒரு ஒரு லிரிக்ஸ் வரும். ஒருத்தவங்க பாடுவாங்க, ஐ திங்க் விஜய் பாடுவார், பாட முடியாமல் டொய்ங்கின்னு எழுதுருவார். அப்புறம் ரம்பா பாடுவாங்க, அவங்களும் பாட முடியாமல் டொய்ங்கின்னு எழுதுருவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து தேவயானி கம்ப்ளீட் பண்ணி வைப்பாங்க அந்த சென்டென்ஸை. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அது என்ன லிரிக்ஸ்னால், ஒரு ஜென்மம் போனாலும் மறு ஜென்மம் ஆனாலும் தொடர்கின்ற கதை தானம்மா, காதல்
காதல். ஸோ இந்த சாங்கு, இந்த படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில தான் அந்த என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான். ஸோ இந்த பாட்டும் அதில தான் வரும். அதில என்னை உறங்க வைக்கும் தலையணையும் நீதான், உறக்கம் கலைத்து விடும் கனவுகளும் நீதான். ஸோ இந்த மாதிரியே ஏதோ வரும். அதாவது ஒன்று வந்து அதான் என்னை உறங்க வைக்கிறதும் நீ தான், என்னை தூக்கத்தை கலைக்கிறதும் நீ தான், இந்த மாதிரியே ஒரு லிரிக்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து என்னென்னா எனக்கு தெரில, நான் ரீசெண்டாக இந்த படத்தை ஒரு 5-6 வருஷமாக நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரை இந்த படம் எப்போ பார்த்தாலும் நான் அழுவேன். எனக்கு ஏன்னு தெரியாது. அது படம்னு தெரியுது, பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. பட் என்னமோ எனக்கு அந்த தேவயானி கேரக்டரை பார்க்கல கடைசியாக ஒரு மாதிரி அழுக வந்துடும். என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இந்த படத்தில். அவங்க வந்து லாஸ்ட்டாக இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க போனோன்னே அந்த ஃபஸ்ட்டு சொன்னதையே சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டில் ஓரமாக உட்காராதீங்க, அலை அடிக்கும், ஆழம் அதிகம், அந்த மாதிரி அதே ஒரு அது வந்து உண்மையிலே ரொம்ப லைக் என்ன சொல்ல, ஒரு நான் வந்து மூவி பார்த்து அழுறேன்றதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக அந்த மூவியை பார்த்து அந்த லாஸ்ட் சீன் பார்த்து பாருங்களேன். அந்த தேவயானி வந்து அவ்வளோ ஃபேஸில் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸோட லைட்டாக ஒரு சோகத்தோட அவங்க அந்த இதை சொல்லுவாங்க. லைக் அவங்களோட தான் அந்த எண்டு கார்டு, டைட்டில் கார்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி அழுதுருக்கேன் இந்த படம் பார்த்து. இப்போ தெரில, இங்கே கேடிவி இல்லாதனால இந்த படம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னமும் நான் அழுவேனான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அண்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு உன்னை நினைத்து நான் நினை மறப்பதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் சொல்லணுன்னா இன்னொரு பாட்டு. இந்த பாட்டு வந்து இந்த படம் பார்த்தாலும் நான் அழுதில்லை, பட் பாட்டை கேட்டாலே அழுவேன். நிறைய படம் லைக் இப்போ எனக்கு யோசிச்சேன், சரி இந்த பாட்காஸ்ட்டுக்குன்னு நான் விஜய் சாங்ஸ் ஏதோ கேட்டதுனால என்னென்ன சாங்லாம் பிடிக்கும்னு எழுதியில் தான் எனக்கு இந்த சாங்லாம் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து என்னென்னா, பூவே பூவே பெண் பூவே பூஜைக்கு வர வேண்டும், நம் காதல் வாழ வேண்டும், நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும், நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் காய்கிறேன், காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லையே. ஸோ இது வந்து இந்த சாங்குக்கான ஃப்ளாஷ்பேக் எனக்கு என்னென்னா, இந்த பொண்ணு இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சாங்குக்கு அப்புறம். இதில் வரவங்க ஹீரோயின் கிடையாது, அவங்க இந்த சாங்குக்கு அப்புறம் இறந்துருவாங்க. நான் படமாக தான் பார்த்தேன் அந்த காலத்தில். ஸோ அது பார்த்தப்போ இந்த பாட்டு முடிஞ்சோடனே அவங்க இறந்து போயிடுவாங்கன்றது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாட்டுலேயுமே எப்படின்னா, இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க வயசான வரையும் லவ் பண்ணுற மாதிரியாக அந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டை காமிச்சிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சுன்னு காட்டினது எனக்கு அது அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால என்னமோ இந்த பாட்டு கேட்டாலே எனக்கு அந்த லைக் அந்த சைல்ட்ஹுட் மெமரிக்கு, அந்த ட்ராமாவுக்கு நான் போயிடுறேன் போல இருக்குது. எனக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு கண்ணு கலங்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மியூசிக்லாம் சூப்பராக இருக்கும். அந்த காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒரு பின்னாடி ஒரு மியூசிக்லாம் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பாட்டு. அதுக்கப்புறம் என்ன பாட்டு சொல்லலான்னா, தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேறும், மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக, தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக, வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என்னை எங்கனம் காப்பாய், கண்ணே உன்னை என் கண்ணில் வைத்து இமைகள் என்னும் கதவுகள் திறப்பேன் அப்படி சொல்லி வரும். இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இதில் தான் 20 கோடி நிலவுகள் கூடி அந்த பாட்டும் வரும்னு நினைக்கிறேன். 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ, உன் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. ஸோ அதுவும் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். துள்ளாத மனமும் துள்ளும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் ஒரு அந்த கிளைமேக்ஸ் சாங் ஒன்று வரும். ஐ திங்க் அந்த பாட்டு ஒரு 2 தடவை வரும்னு நினைக்கிறேன் படத்தில், இன்னிசை பாடி வரும். ஸோ அது வந்து அந்த கிளைமேக்ஸில் வர அந்த சாங்கை வந்து நான் சும்மா போட்டு பார்ப்பேன் இப்போயும். அது என்னமோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாடுவாங்க கிளைமேக்ஸில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. லைக் அதில் லிரிக்ஸ் எப்படி வரும்னா,
கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது, என் கண்ணை காணுகிறேன் இமை ரெண்டும் அசையாது. குயிலிசை கேட்டவள் இன்று குயில் முகம் பார்க்கிறாள், உயிர் தொட்ட பாடலின் முழு உருவத்தை பார்க்கிறாள். தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை, தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் தொலைவதில்லை. இசை பாட்டும் காற்றும் சேர்ந்த பின்பு பிரிவதில்லை. அப்படி வரும். ஸோ இது வந்து இதுவும் ஒரு நிறைய ஒரு எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் இப்படி இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் எனக்கு நிறைய சாங் வந்து அந்த டைமில் வந்து விஜய் சாங்ஸ் வந்து நிறைய எமோஷ்னலாக இருக்க மாதிரி தான் தோணும். அதாவது எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரில. இதெல்லாம் எனக்கு நிறைய டைம் அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாட்டும். ஸோ அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா, கண்களா மின்னலா, இந்த சாங் எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரில. இந்த படமும் நான் பார்த்துருக்கேன், பட் மறந்துடுச்சு. இந்த சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்களா மின்னலா கூந்தலா ஊஞ்சலா, இந்த சந்தேகம் நீ வந்ததாலா காதலா. ஸோ இந்த பாட்டும் நல்லாயிருக்கும். ஐ திங்க் இதெல்லாம் விஜய் ரம்பா நினைக்கிறேன். இதில் தான் இன்னொரு பாட்டு ஏதோ வரும், அது மறந்து போச்சு. ஏதோ ஒன்று வரும் இதில் தான். ஏதோ அரண்மனை வாசல் திறந்திட வேண்டும் ஆகணும் கல்யாணம், கல்யாண சேலை கட்டி கழுத்தினில் வேர்வை வளைந்திட வருவாளோ, இப்படி வரும்னு மட்டும் ஞாபகம் இருக்குது. பட் மற்ற எதுவும் இந்த பாட்டில் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்ச விஜய் பாட்டு. இன்னும் சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்புறம் காதலுக்கு மரியாதையில் வர சாங்ஸு, அப்புறம் இன்னொரு பாட்டு விஜயும் ஷாலினியும் வருவாங்க, வேறு படம். அது வந்து ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது, நிஜமாய் நிற்கிறது இது போல் கனவொன்று கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆல் டைம் ஃபேவரேட்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது ரொம்ப ஒரு மாதிரி மெலடியாக ரொம்ப சூதிங்காக இருக்கும் இது. அதுக்கப்புறம் அந்த ஷாஜகானில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும், நான் தூரத்தெரியும் வானம் நீ துப்பட்டாவில் இழுத்தாய், என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி வளைத்தாயோ. ஸோ இந்த பாட்டு இதில் வந்து வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென சாய்ந்ததடி, எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி, வானத்தில் ஏறியே மின்னல் பிடிக்கிறவன், பூக்களை பறிக்கவும் கைகள் நடுங்குகிறேன், கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக, உந்தன் இதயம் கொண்டு நீ எந்தன் இதயம் தருக. ஓ. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சாங். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருந்தா என்னன்னு தெரில, ஆனால் பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் அது சோகமாக இருக்கும்ல அந்த கிளைமேக்ஸ்லாம், அதனால நான் திருப்பி திருப்பி பார்க்க மாட்டேன். ஒரு தடவை தான் அந்த படம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் அப்படி தான் கொஞ்சம் சோகமான கிளைமேக்ஸ் இருக்கிற படங்கள், சில படங்கள் எல்லாம் ரிப்பீட் பண்ணிலாம் பார்க்குறது கிடையாது. ஸோ அந்த கேட்டகரியில் தான் இந்த படம். இதில் தான் இன்னொரு பாட்டு கூட வரும். மின்னலை பிடித்து மேகத்தை பிடித்து பெண் என்று படித்து வீதியில் விட்டு விட்டான், இப்படி இன்னொரு பெண்மையை படிக்க தன்னிடம் கற்பனை தீண்டதை எண்ணித்தான் பிரம்மனும் மூச்சையிற்றான், அழகு என்பது ஆண் பல பெண் பல என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது, அழகு என்பது நிச்சயம் பெண் பாலடி, ஆஹா கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு கருத்தும் இன்று உடைந்தது, கவிதை என்பது கன்னி வடிவமடி. ஸோ இந்த பாட்டெலாம் ஆக்சுவலி எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும்னு எழுதி மட்டும் வச்சுருந்தேன், லைக் பாட்காஸ்ட்காக நோட்ஸ் மட்டும் வச்சுருந்தேன், என்னையே அறியாமல் ஃபுல்லாக வருது லிரிக்ஸ் பார்க்காமலே. ஸோ அந்தளவுக்கு இதெல்லாம் மனசில் பதிஞ்ச ஒரு விஜய் பாடல்கள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆதின்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் வந்து சில சாங்லாம் நல்லா தான் இருக்கும், பட் படம் ஓடாதனால அந்த சாங்லாம் ஹிட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அந்த மலையில் பாடுவாங்க,
என்னை கொஞ்ச 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 கொஞ்சவா மழையே, நெஞ்சம் கெஞ்ச 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 தாமலையே, நீ துளி அல்லவா தொடும் வேளையிலே, நீ காதல் கொண்டு வா துளி தூரலிலே, என்னை கொஞ்ச கொஞ்ச நெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச. ஸோ இந்த பாட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியாக ஒரு பாட்டு பாடுவாங்க. அது ஐ திங்க் எஸ்பிபியா, எனக்கு யாரோட வாய்ஸ்ன்னு ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அத்தி அத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தால் சுகமல்லோ, தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ, நாங்கள் எல்லாம் ஒரு உயிர்தான் நடந்து வந்தால் ஓர் நிழல்தான், நாம் சிரித்தால் மெல்லிசைதான். ஸோ எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்கூல் டேஸ்லலாம் அந்த லோக்கல் சேனலில் பாடையில் இந்த பாட்டு எப்போயுமே பார்ப்பேன். அப்புறம் இதுலேயே தான் லேலக்கு லேலக்கு லேலா, அது இது லேட்டஸ்ட்டு தத்துவம் தோலா, நீ கேட்டுக்க கால்தில் கூலா அடி மேலா மேலா. ஸோ இந்த படத்தில் ஆக்சுவலி எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ஓடாதனால அந்த பாட்டெலாம் ஹிட் ஆகாமல் போயிடுச்சு. பட் எனக்கு இந்த சாங்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாமே ஒரு அந்த கால விஜய் சாங்ஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு இதுவாக வந்துடுச்சு. ஒரு மாஸான சாங்ஸு, ஒரு இன்ட்ரோ சாங்ஸு, அந்த மாதிரியான ஒரு இது வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அப்போ உள்ள விஜயோட ஃபார்முலாவை தான் இப்போது சிவகார்த்திகேயன்லாம் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான், லைக் சிமிலாரிட்டி யோசிச்சு பார்க்கல அப்படி தான் இருக்குது. ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக பிரியமானவளே மாதிரியெல்லாம் படங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஃபேமிலி பட் ஒரு ஒரு சின்ன ஒரே ஒரு ஃபைட் எங்கேயாவது வந்திருக்கும் ஒரு ஆக்ஷனுக்காக. ஸோ சாங்ஸு, லவ்வு, ஃபேமிலி, ரொமான்ஸு இந்த மாதிரியே ஒரு ஒரு இதுக்குள்ளே குழந்தைங்களையும் கவர்ற மாதிரி அந்த மாதிரியே நடிச்சிட்டே தான் வந்திருந்தார் விஜய். ஐ திங்க் திருமலைக்கு அப்புறம் தான் ஃபுல்லி ஆக்ஷனாக அப்படியே அந்த கில்லி அதெல்லாம் வர வர அப்படியே ஆக்ஷன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் தூக்கலாகி இப்போல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போயுமே எனக்கு இந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கப்பயுமே நடுவில் வந்து காவலன் நினைக்கிறேன். அது வந்து ஒரு விஜய் படம்னா இந்த மாதிரின்னு வரையில் டக்குன்னு ஒரு ஃப்ளேவர் மாற்றி நடித்த படம் தான் அந்த காவலன், நண்பன். காவலன்லேயுமே சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். யாரது அந்த சாங் வரும், யார் யாரது அப்படி ஒரு சாங் வரும். லைக் அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், கேட்கவும் நல்லாயிருக்கும் அந்த பாட்டெலாம். இருந்தாலும் எல்லாவலை இதயம் தேடுதே, அந்த சாங் அந்த லைன்ஸ் தான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டு கூட நல்லாயிருக்கும். பட்டாம்பூச்சி கூப்பிடும்போது பூவே ஓடாதே, காதல் தேனை சாப்பிடும்போது பேசக்கூடாதே. ஸோ இந்த சாங் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரில, எனக்கு பிடிக்கும். நான் கேட்டுட்ருப்பேன் அப்போல்லாம். எனக்கு இந்த படம் நான் தியேட்டரில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல, ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். நான் இப்படி இருக்கும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு படம். நான் மலையாளம் வெர்ஷன்லாம் அப்போ பார்த்ததில்ல. இது மலையாளமில் வந்த ஒரு படம் தமிழில் அப்படின்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சிருந்தது. அப்போது பார்த்தப்போ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இந்த படம், இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்த படம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு அந்த காலத்தில் உள்ள விஜய் சாங்ஸில் பிடிச்ச சாங்ஸு. ஸோ இப்போயும் நிறைய சாங் நல்லா தான் வருது. எல்லா படமுமே லைக் எல்லா பாட்டுமே ஹிட் ஆகுது, லைக் கேட்க நல்லாயிருக்கு, அதெல்லாம் இருக்கும். பட் எனக்கு என்னமோ இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு மெலடி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப வர்ற மாதிரி தெரில. பர்டிகுலர்லி விஜய் சாங்ஸ்லலாம் எனக்கு வர மாதிரி தெரில. அந்த தெரியல வந்து உன்னாலே என் ஜீவனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மெலடியாக அந்த மாதிரிலாம் எதுவும் அவ்வளோ சென்டிமெண்ட்டே இருக்க மாட்டேங்குது. மேபி இப்போல்லாம் சென்டிமெண்ட் வந்தால் சீரியல்னு சொல்லிடுறோன்றனாலையோ என்னவோ சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் பெருசாக வைக்க மாட்டாங்க. எமோஷ்னல் சீன்ஸ் வைக்கிறாங்க, பட் சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் வரதில்லைன்னு நினைக்கிறேன். அந்த தெரியல தான் வந்தது, நீ எனக்கு இன்னொரு அம்மா அப்படிலாம் சொல்லிட்டு அழுவார்ல, அதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வரலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்ச விஜய் சாங்ஸ். எனக்கு ஞாபகத்தில் இருந்த சில சாங்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வழக்கமான சாங்ஸ் எபிசோட் மாதிரி இல்லாமல் நிறைய நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பாடிட்டுருப்பேன் ஜென்ரலாக, இதில் நிறைய நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ
இது வந்து லைக் ஒரு 90s கிட்டோட மெமரின்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்த கேடிவியில் பார்த்த படங்கள், அதில் எனக்கு பிடிச்ச ஞாபகம் இருக்க பாடல்கள், அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ரேட்டிங் கொடுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.